வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் பேக். ஆல்ரெடி நாங்கள் பெருசா இருக்குது. அது வந்து இது நிறைய பேர் கேட்குறாங்க, ஏதாவது ஒட்டி வச்சிருக்கீங்களா இல்லை நிஜமாவே மைக்கான்னு. அந்த இதில் சொல்லுவாங்க இந்தியன்ல அவருக்கு எப்படி அந்த இது செல்ஃபி ஸ்டிக் இருக்குது அப்படின்னு. அது எப்படி சொல்கிறாரு பாருங்க ஆரம்பமே. சரி, அடுத்து என்னன்னா, இந்த ஃபிட்னஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் ப்ரோ. அந்த வீடியோ எப்படியும் இதுக்கு முன்னாடி அது போயிடும். ஸோ என்ன ஹைலைட்னா, ரெண்டு பேருமே வந்து டெய்லி 50 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் இன்னையோட கம்பேர் பண்ணால் 33 நாள் ஆகிப்போச்சு. 3வது நாள். ஆமாம். ஸோ 33 days கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னா, கன்சிஸ்டன்சியில் வந்து என்றைக்குமே அமேஸ்ஃபிட் நல்லா இருக்குங்க. சரியா, இருந்தாலும் அமேஸ்ஃபிட்டில் குறையே இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. அமேஸ்ஃபிட்டோட ப்ராடக்ட்டில் குறை இல்லை, ஆனால் அமேஸ்ஃபிட் ஆஸ் அ பிராண்ட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் சொதப்புறாங்க. இப்போ இதுக்கு ஸ்டாப் ஆகணும்னா கூட தொங்கு வேண்டியதாக இருக்குமா. அது ஆல்ரெடி ஒரு இது பிஞ்சு போச்சு, வச்சு ஓட்டின்னு இருக்கேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பக்கிள் சப்போர்ட்டுக்கு இருக்கும் இல்லையா, ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் இருக்காது, 2 இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி 2 இருக்கும். அந்த 2ல் 1 பிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ அஸ்வத்தெல்லாம் என்ன சொன்னான்னா, அந்த ஸ்ட்ராப்லேயே நடுவில் பக்கிள் விடுறோம் இல்லையா, அதில் 1 வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அஸ்வத். அவர் யூசேஜில் பிக்கும். இது எல்லாருக்கும் வாங்கும்போது பயமாக தான் இருந்துச்சு. இப்போ ஏதோ பரவாயில்ல மாதிரி தெரியுது நமக்கு. ஸோ அதான், இந்த மாதிரி பிஞ்சுதுன்னா அந்த பார்ட்டை மட்டும் மாற்றலாமா அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே இல்லை, இந்தியாவிலே கிடையாது தான். நோ வரிஸ். நான் ஆல்ரெடி மிஸ்டர் ராகவன் இருக்கார் இல்லையா, அவருக்காக கற்க கல்லும் போட்டு ஒரு ஸ்டாப் ஒன்று ஆர்டர் போட சொல்லிட்டேன். ஓகே. ஆமாம், சைனாலேருந்து வரும். கேட்டார், நான் போட சொல்லிட்டேன். ஃபைனான்ஸ் சார்பாக நானும் சொல்லிட்டேன், போடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதான் வரும், நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மல் இது ஒரிஜினல் ஸ்டெப் தான். சைனாவில் கிடைக்குதுங்க நிறைய விஷயங்கள். வந்து இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ்லாம் கூட ஆக்சசரிஸ் அப்படின்னு வரும்போது எல்லாமே வந்து சைனாவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம். ஸோ ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் ஸ்லோ. யாரெல்லாம் அமேஸ்ஃபிட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் இப்போ ரோட்டில் சென்னையிலேயே அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ஹானர், ரியல்மி இந்த மாதிரி எல்லா பேரையும் நீங்கள் பார்க்க முடியும். அமேஸ்ஃபிட்னு நாங்கள் பேர் வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல தவறுதலாக கூட நாங்கள் கார்மின்னு பார்க்க வாய்ப்பு இருக்கும் போல். ஆனால் பக்கம் திருநெல்வேலி பக்கம் எங்கே இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு. அதுதான் இந்த ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, சக்ஸஸ் ரேட் சூப்பர். இது வரைக்கும் நாங்கள் எல்லாரும் வாங்கினது, நானும் வந்து அமேஸ்ஃபிட்டோட T-Rex 2 நான் வாங்கினேன். ராவன் ப்ரோ நாப்பில் T-Rex வச்சுருந்தேன். எல்லாருக்குமே அப்போ எப்படி போச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னோட இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபோனர்னால உள்ள ரிவ்யூ யூனிட், அது வந்து வேர்ஜ் லைட் யூஸ் பண்ணேன். அதுக்கு வந்து ஃபோனர் நான் தமிழில் நீங்கள் வீடியோ பார்க்க முடியும். அதே சமயம் நாங்கள் அப்புறம் என்ன யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, பிபிஎஸ். சரியா, பிபிஎஸோட ப்ரோசஸ் உள்ள ஸ்கான்ஸையும் நாங்கள் அப்பயே சொல்லியிருப்போம். அதில் மெமரி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, மெமரி எந்த 40 கிலோமீட்டர் சைக்கிள் ட்ராக் பண்ணுது. ஏன்னா அது வந்துட்டு அந்த டிஸ்பிளே இது கிடையாது, கலர் டிஸ்பிளே கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த சைஸ் ஃபோனு, அந்த சைஸ் வாட்ச்சு இவ்வளோ தூரம் பேட்டரி லைஃப் டெலிவரி இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் உயிரோடையும் இருக்குது, ஆன் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த வாட்ச் நாங்கள் யூஸ் பண்ணோம், அதில் ஜிபிஎஸ் வேறு இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு பிப் லைட்டு, பிப்எஸ் லைட்டு, பிப் 3 ப்ரோ. ஓகே, அப்படியே இந்த இதில் அப்படியே கடந்து வந்துக்கினே இருக்கும். வரும்போது அப்புறம் T-Rex ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், T-Rex ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து T-Rex 2. நான் T-Rex 2 போனதும் T-Rex ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் விற்றேன். சரியா, நம்ம எல்லாருமே அப்படி தான் விற்றோம் இல்லையா. T-Rex ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வித்துட்டு எல்லாருமே T-Rex 2 போயிட்டோம். சரியா, நான் T-Rex 2 என்ன அப்படின்னா, அது 300 கிலோமீட்டர் ட்ராக் பண்ணுச்சு. ஆமாம், நம்ம பிஆர்எம் போச்சு ஆஃப் ஆகும்போது 298. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, நான் T-Rex ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதில் ஒரு சில ட்வீக்ஸ் எந்த மாதிரினா, ஆட்டோ பிரைட்னஸ் தூக்கிடணும். சரியா, அப்புறம் தியேட்டர் மோடு மாதிரி. ஓகே, அந்த மாதிரி மோடு போட்டுட்டோம்னா ரிஸ்ட் ஜெஸ்டர் ஆன் பண்ணாது. ஓகே, இப்போ இப்படி பண்ணால் டிஸ்பிளே வேக் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேக்கே ஆகாமல் எப்பயுமே வந்து தலைவன் என்ன ஆகும்னா ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் பவர் சேவர் மோடில் இருக்கிற மாதிரி இருக்கும், பிரைட்னஸே கம்ப்ளீட்டாக இருக்காது, டிஸ்பிளே பிரைட்னஸும் மினிமம் ஆகிடும். அப்படி வச்சு யூஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு 600 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராக் பண்ணலாம். வேணா நம்ம இங்கேருந்து இந்த ஜெஸ்பே சைக்கிள் போய் கட் பண்ணோம், ரிட்டர்ன் ஆகும்போது 298 ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதான் மொத்தம் வந்து 300 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நான் சொன்ன ட்வீக்ஸ் பண்ணாமே பண்ண முடிஞ்சது. அதுவும் என்னன்னா, நம்ம வந்துட்டு அவ்வளோ ஹீட்டில் வேலூர் போய் வந்தோம். ஆமாம், அந்த ஹீட்டு அப்பயும் பக்கம் ஒர்க் ஆச்சு. ஸோ இது ஒன்றா, இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது இவ்வளோ நாங்கள் எவ்வளோ தூரம் வந்து அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட்ஸோட ட்ராவல் பண்ணியிருக்கோங்கிறத தான் சொல்ல வரேன், மற்றபடி வரதும் இல்லை. அப்புறம் T-Rex 2 நான் என்ன பண்ணேன்னா விற்றேன். நான் T-Rex 2 விற்றுட்டு அந்த டைமில் என்ன பண்ணேன்னா, திரும்பியும் ஆப்பிள் வாட்சுக்கு போனேன். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 3 நான் யூஸ் பண்ணும்போது ராகவன் வந்து பிப்எஸ் யூஸ் பண்ணார். ஸோ அந்த டைமில் ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 3 நான் 1 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணேன். ராகவனும் பிப் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணார். பிப்லேருந்து அடுத்து போனது அது பிப்எஸ்லேருந்து. அது நமக்கு என்ன ஆச்சுன்னா, ஆக்டிவேட் லாக் பண்ண முடியாது, கைப்பட்டு ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி மெமரி இஷ்யூஸும் இருந்துச்சு.
அது நான் ரிவ்யூவில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். மெமரி இஷ்யூ ஒன்று இருக்குது, 45 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருந்தேன், திடீர்னு வைப்ரேட் ஆச்சு, ரீபூட் ஆச்சு, ஓட்டினதெல்லாம் கதம் முடிஞ்சு போச்சு, முதல்லேருந்து ஓட்டுறா வேண அப்படின்னுச்சு. என்னது முதல்லேருந்து ஓட்டணுமா அப்படிதான் இருந்தது. இப்போ இந்த 100 daysலேயே வந்து செம்ம ஃபன் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு தடவை என்னாச்சுன்னா OnePlus Watch 2 அதை பற்றி வீடியோவில் சொல்லியிருப்பேன். திடீர்னு வைப்ரேட் ஆனாப்ல தலைவர். என்னடா வைப்ரேட் ஆறாருன்னு பார்த்தா பூட் ஆகி வியர் வயசு இதெல்லாம் வருது. சரி உள்ளே போனால் என்ன காப்பாற்றிடும் அப்படின்னு நினச்சேன். உள்ளே போனால் ஒன்றும் காப்பாற்றலை. நீங்கள் இன்னைக்கு ஓட்டவே இல்லையே அப்படின்னுச்சு. அது ஓட்டவே இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, மேக்ஸிமம் நாங்கள் அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட்ஸோட அதிகமாக ட்ராவல் பண்ண மெயின் ரீசன் என்னென்னா, அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று, பேட்டரி லைஃப் டெரராக இருக்கிறது இது ஒன்று. மூணாவது என்னென்னா கம்யூனிட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கனெக்டடாக இருக்க முடியுது ஆப் மூலமாக, ஜெப் ஆப் மூலமாக. ஸோ அது வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது. இப்போ அந்தளவுக்கு நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஏன்னா டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் எல்லாருமே கனெக்டடாக இருக்கோம். முன்னே என்ன பண்ணுவோம்னா ஸ்லீப்பு, அப்புறம் ஸ்டெப் கவுண்ட் இதை மட்டும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு பற்றியில் பார்த்துக்க முடியாது. மீ ஃபிட்டில் நீங்கள் பார்த்த மாதிரி தான் அமேஸ்ஃபிட்டோட ஜெப் ஆப்லையும் பார்க்க முடியும். ஸோ இது நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறீங்கன்னா, எந்த அளவுக்கு நாங்கள் ஆக்சுவலாக இந்த பிராண்டில் இருக்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கோங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஏன்னா 4 பேர் வந்துட்டு அப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, என்னையா இப்போ இது T-Rex 3 வந்திருக்கு, அதுக்கு ப்ரொமோஷனா, போட்டி இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த பிராண்டோட அசோசியேட்டடாக இருக்கோம், அதாவது பிராண்டுக்கு எங்களை தெரியாது, எங்களை யாருன்னு சத்தியமாக தெரிய போகிறதில்ல. ஏன்னா இப்போ T-Rex 2 சொன்னதும் நாங்கள் தான் வாங்கணும், எல்லாரும் நாங்களே கை காசு போட்டு வாங்கினது தான். இப்போ தான் இஎம்ஐ கட்டி முடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாருமே தனிப்பட்ட முறையில் வாங்கினது தான். இப்போ இமானுவல் ப்ரோட்டே T-Rex 2 இருக்குது, ராவன் கிட்ட இருக்குது, அஸ்வத் கிட்டேயும் T-Rex 2 இருக்குது, நம்ம சர்க்கிள் நிறைய பேர்கிட்ட T-Rex 2 இருக்குது. T-Rex 3 வந்துச்சு ஆக்சுவலாக 19,990. அது வந்து ஒர்த்தில் சொல்ல மாட்டேன், கிடைச்சிது. ஒன்றும் பெருசாக அப்கிரேட் ஒன்றும் இல்லை. பேட்டரி கொஞ்சம், ஸ்க்ரீன் கொஞ்சம் அப்படி எப்படி தெரியுது, சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாறும். அது ஆனால் வெளில தெரியாது என்ன மாதிரினா. இப்போ இந்த ரெடினஸ் ஸ்கோரு அதெல்லாம் இருக்கும். சரியா, நீங்கள் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேட்டா வேணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும், சின்ன விஷயத்தையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சா மேபி T-Rex 3 நல்லா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த T-Rex 2 பற்றி நாங்கள் பேச காரணம் என்னன்னா, 3 வருஷம் ஆக போகுதுங்க. 3 வருஷம் சரியா, 3 years ஆக போகுதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக இருந்திருப்போம் ஆக்டிவிட்டியில் அப்படின்னா, இப்போது ஒரு 800 நாள் வச்சுப்போம். 3 வருஷம் கூட நான் மொத்தம் ஃபுல்லாக சொல்லலை பார்த்துக்கோங்க. 3 years கூட நான் இப்போது 2.5 yearsன்னு வச்சாலே 1000 நாள் கிட்ட வந்துருவோம். ஆமாம், சரியா, அப்படி கூட நான் எடுத்துக்கல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 daysன்னு வச்சுக்கோங்க. இந்த 800 daysல குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 600 days வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்போங்க. நான் குறைஞ்சது சொல்கிறேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா மினிமம் வேல்யூஸ் தான் சொல்கிறேன். நான் வந்து மேக்ஸிமம்க்கே நான் போல மினிமம் 600 days ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ 600 days ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த வாட்ச் இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் ட்ராக் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இல்லாட்டி பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து கிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் எந்த அளவுக்கு இதை அடிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிலிட்ரி கிரேடுன்ட்டான், நான் ஸ்க்ராட்ச் ஒட்டியிருக்கேன் சேஃப்டிக்கோசரம். ஸ்க்ராட்ச் பயங்கரமாக இருக்குது. ஆமாம், பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அதனால் நாங்கள் ஸ்க்ராச்சஸ் ஆகாதுன்னெலாம் சொல்ல மாட்டோங்க. ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக ஆகுது. இதோட கொடுமை என்னென்னா, ஆப்பிள் வாட்சில் சஃபேர் கோட்டிங் அது இதுன்னு சொல்லுவாங்க. வாட்ச் ஸ்க்ரீனே உடஞ்சிருக்கு. சரியா, அது நம்ம கேங்லேயே நிறைய பேருக்கு வாட்ச் ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஸ்க்ராட்ச் ஆகும், 2-3 தடவை அந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகி எங்கேயாவது தட்டும் போது என்ன ஆகிடும்னா, எப்படி கிளாஸ் உடைப்பாங்க, கரெக்டாக ஷேப்பாக உடைப்பாங்க, அந்த மாதிரி அப்படியே கிராக் பண்ண இடம், அந்த எந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி ஸ்க்ராட்ச் ஆச்சோ அது கிராக் ஆக டெவலப் ஆகிடும். அந்த கேஸ் போடச்சு கூட சைட்லலாம் இது ஒட்டி இருக்கும், வச்சு தேய்ச்சிங்கன்னா முடிஞ்சு. அவள் தான் ஒழுங்காக எடுக்கணும். நாங்கள் எல்லாருமே ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணோம். ஆப்பிள் வாட்ச் எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இப்போ வாட்ச் லிஸ்ட்லேயே ஆப்பிள் வாட்ச் எங்களோட ஃபேவரட். இப்போ எனர்ஜி இருந்துன்னா இப்போ வெறித்தனமாக இருக்கும். வாங்க ஸ்கோர் 3500 4000 யார் லீடிங்கில் போகிறாதான், அது ஒரு காலங்க. சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் ஆப்பிள் வாட்சில் சேலஞ்ச் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ன நல்லா இருந்ததுன்னா ப்ரோ, ஆப்பிள் ஓவராலாக அவங்க கொடுக்குற அந்த ரிவார்ட்ஸ், அன்னையிலேருந்து இன்னைக்கு ரிவார்ட் நல்லாயிருக்கும். ஒரு மெடல் மாதிரி கொடுப்பான், அப்படி திருப்பி பார்க்கலாம் நீங்கள். இன்னொன்று எல்லா டேஸ்க்குமே 3 சர்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆப் இப்போ சாம்சங்கில் இருக்குல்ல, அதே மாதிரி சாம்சங் வாட்சும் நாங்கள் ட்ரை பண்ணோம். மேபி இப்போ சாம்சங் வாட்ச் நல்லா இருக்கலாம். பட் நாங்கள் ட்ரை பண்ணும்போது எங்களை அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணலைங்கிறது தான் எதார்த்தம். சரியா, நல்லா இருந்தது, நல்ல வாட்ச் தான், நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. பட் நாங்கள் யூஸ் பண்ணுற வாட்ச் எல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக கூட ட்விட்டரில் 18,700 kilometers மேலே நான் இது வரைக்கும் இதை வச்சு ட்ராக் பண்ணியிருக்கேன், அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட்ஸ் வச்சு அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன்னா கடைசியாக எப்படின்னா 2019 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடையில் வந்து ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 3 வந்து தொடர்ந்து நான் 1.25 வருஷம் தொடர்ந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 1.25 வருஷத்துக்கு டேட்டா வந்து அப்போ ஆப்பிள் வாட்ச்லேருந்து வந்திருக்கு. திரும்பியும் நான் அமேஸ்ஃபிட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறேன். ஸோ அப்போது இந்த எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் ஒரு 3.5 வருஷம் சாலிடாக, 3.5லேருந்து 4 வருஷம் வந்து சாலிடாக நான் அமேஸ்ஃபிட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 வருஷத்தில் அமேஸ்ஃபிட்டோட டேட்டா அப்படிங்கிறத பார்க்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 3 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 வருஷத்தில் சைக்கிளிங் வந்து எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 18,700 kilometer அப்படின்னும் போது மாசா இருந்தது. இதுக்கு ஒருத்தர் ரிப்ளை போட்டிருந்தாரு. ஆக மொத்தம் அப்போ வந்து ஆப்பிள் வாட்சா கார்மின் வாட்சாங்கிறதுலாம் மேட்ரு இல்லை,
வாட்ச் நல்லா வேலை செஞ்சதுன்னா கன்சிஸ்டண்டா நம்ம சைக்கிள் ஓட்டணும்னா நல்லா இருக்கும் போல அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு யதார்த்தமா. நல்ல கமெண்ட். ஆமா செம கமெண்ட். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பொதுவாக எங்கே போய் பார்த்தாலும் ஆப்பிள் வச்சு இல்லாட்டி வந்து கார்மின் இப்படி தானே சொல்றாங்க, நானும் அப்படிதான் வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி சொல்றாரு. அப்படிதான் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா நீங்களாம் பண்றதை பார்த்தா 5000 ரூபா 4000 ரூபாய்க்கு அமேஸ்ஃபிட்ல வாட்ச் வாங்கி ஜாலியா ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே கிடையாது, கார்மின் வாங்க சுத்திட்டு இருந்தேன். அந்த டியூரபிலிட்டி நம்ம செலவு பண்ற அளவுக்கு வசதி கிடையாது. ஆனா இதுல செட்டில் ஆயிடும், ஜாலி ஹாப்பியா இருக்கும் அவ்வளவுதான். ப்ரோ இப்போ நான் மட்டும் எதுக்கு ப்ரோ இந்த ஆக்டிவ் எட்ஜுக்கு போனேன்? ஆமா 5000 ரூபாய்க்கு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காருல்ல, அமேஸ்ஃபிட்ல நண்பர் ஒருத்தர் இருக்காரு அங்க. யார்? ஜிடிஆர் மினியா? அது கொடுத்து விட்டேன். கீர்த்தன். ஓகே ஓகே ஓகே. கீர்த்தன் கிட்ட இருக்கு. ஜிடிஆர் மினியும் ஒரு ஃபேவரட் டிவைஸ் தான். ஆனா அந்த ரகட்னஸ்க்காக தாங்க அதை மட்டும் நான் மிஸ் பண்ணேன். இந்த டீரெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு திரும்பியும் நான் அமேஸ்ஃபிட்குள்ள வந்தாலும் கூட எனக்கு அந்த ரகட்னஸ் மிஸ் ஆச்சு. ஒரு பயம் இருந்துகிட்டே தான் ப்ரோ இருந்தது, எங்கேயா தட்டினா உடஞ்சிருமோன்ற பயம் இருந்தது. அந்த ஒரு பிரச்சனை வந்து எனக்கு திரும்ப இப்போ ஆக்டிவ் எட்ஜில் இல்லை. இது எந்த அளவுக்கோ அதோட டியூரபிள் தான் உங்களுக்கு டீரெக்ஸ் 2. ஆமாம் டீரெக்ஸ் 2 நம்ம ஃபோட்டோ எல்லாம் காட்டுவோம், மக்களுக்கு தெரியும். சுற்றி வந்து மெட்டல் வேற. ஆமாம் சுற்றி மெட்டலு. உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் வந்து 4 பட்டன் இருக்கும். இதுவும் நான் வாங்க காரணம் அதுதான். இது எல்சிடி பேனல், அது அமோலடு, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கூட வைக்கலாம். அதெல்லாம் இருந்தாலும் நம்ம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் வைக்க போறது இல்லை. நமக்கு வந்து பேட்டரி லைஃப் தான் முக்கியம். இப்போ 100 ஓட்டுறதுனால ஆக்டிவிட்டி முடிஞ்சு கிளாக் மோட்ல போட்டுறேன். அழுத்தி பார்த்து டைம் பார்த்துக்கோம் தான் முடிஞ்சிச்சு. டைம் பஸ் நம்ம பவர் சேவர் மோடு பார்த்தீங்கன்னா டெய்லி 50 அடிக்கிறோம். இப்போ 3 நாளுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டிருக்கோம், 21% காட்டுது. சரி, அப்போ என்ன ஆகுதுன்னா டெய்லி 150 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இது வரைக்கும் 3 நாள், இன்னைக்கு முடிஞ்சதுன்னா 4 நாள் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 டேஸில் வந்து 79% ட்ரெயின் ஆயிருக்கு. இதில் மொத்தம் ரைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 154 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். 154 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். இதுவே இது வந்து எப்படி இருக்குன்னா முரட்டத்தனமாக இருக்கும். காரணம் என்னன்னா புது வாட்ச், பேட்டரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆக்டிவ் எட்ஜில். ப்ளஸ் இது வந்து நான் நேற்று 99 இருந்தது, இன்றைக்கி ரைடெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்வேஸ் இதில் தான் இருக்குது எல்சிடி பேனலு. ஓகே. ஸோ இது வரைக்கும் இதில் 13% ட்ரெயின் ஆகிருக்கு. ஆனால் நம்ம இது இன்னும் கொஞ்சம் சொன்னல ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ப்ரொலாங் பண்ணணும்னு நினச்சா பவர் சேவர் மோடும் தியேட்டர் மோடும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பேட்டரி லைஃப் அப்படியே தள்ளி விடலாம். ஒரு நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த பாய் ஸ்கோர்லாம் பார்க்கறதுக்கு. ஆமாம் ப்ரோ, நீங்களுமா? நம்ம எல்லாருமே பாய் ஸ்கோர் பார்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயமா தானே ப்ரோ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவர் வட்சன் வந்துருவாரு, நான் உள்ள வரலாமா அப்படின்னு. அவர்லாம் நானும் பாய் ஸ்கோர் வச்சிருக்கேன் ஐயா அப்படின்னு. எனக்கு இடையில என்னாச்சுன்னா ப்ரோ ஒரு நாள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அதையும் நான் நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இந்த அமேஸ்ஃபிட் வாட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ராகவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் டீரெக்ஸ் 2 வந்து அதோட ஓவரால் லைஃப் ஸ்பேனில் மிஞ்சி போனால் ஒரு 10 ஃபோனுக்கு இடையில ட்ராவல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் ஒரு 10 ஃபோனுக்கு இடையில அது ட்ராவல் ஆகிருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், ரீசெண்டாக இந்த வாட்ச் வாங்கினதே இப்போ தான், ஆனால் ஒரு 50 ஃபோனுக்கு மேலே ட்ராவல் ஆகிடுச்சு. அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ மனுஷனா நீங்களாம் அதான் என்னாச்சு, எந்த ஃபோனோடய சிங்க் ஆகலை, ரீசெட் அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. அதனால எந்த ஃபோன் கூட கனெக்ட் பண்ணாலும் கனெக்ஷன் இஷ்யூ டயக்னைஸ் பண்ணுன்னு வந்துச்சு. சரின்னு ரீசெட் அடித்தேன். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் என்னாச்சுன்னா நல்லா கையில் வந்து வாட்ச் 2 இருந்தது. ஓகே. அதனால அந்த 50 கிலோமீட்டர் யூஸ் பண்ணேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிடுச்சு எல்லாமே. ஆனால் எனக்கு தான் ஆப்பில் சிங்க் ஆகலையே. ஆப்பில் சிங்க் ஆனால் தானே ஸ்டாவால் போகும். ஆமாம். அதனால வந்து ஆப்பில் சிங்க் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டாவால் போடணும்னு அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம குரூப்பில் போடுவோமே அதுக்கே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் கிடைக்காது. அதனால வந்து நல்ல நேரம் அந்த டைமில் நான் OnePlus வாட்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இது எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ நான் முடிவு பண்ணது தான். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ரெண்டு ஃபோன் தான் இது வரைக்கும் இது ட்ராவல் பண்ணியிருக்கு. 2வது ஃபோனில் கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சு லாக் ஆகிடும். அதுதான் இப்போ விவோ நம்ம டிவைஸுங்கிறனால அதை விட்டு நான் வேறு எதுக்கும் போகிறது கிடையாது. அந்த டிவைஸில் தான் ZEP ஆப் வச்சுக்க போகிறேன். இது எதுக்குன்னா உங்கள் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோன் மாற்றுவீங்க அப்படின்னா ஃபோனுக்கு இடையில வந்து இந்த வாட்சை ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இதுவே வியர் ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெட் அடித்து பேர் பண்ணணும். ஆப்பிள் வாட்சும் பார்த்தீங்கன்னா ரீசெட் அடித்து பேர் பண்ணணும். சாம்சங் வாட்சும் பார்த்தீங்கன்னா ரீசெட் அடித்து பேர் பண்ணணும். பட் இது எப்படின்னா ரீசெட் வேலைலாம் கிடையாது. உங்கள் அக்கௌண்ட் இருந்தாலே தலைமை போய் பேர் ஆகிப்பான் ஜாலியாக. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று ஸ்லீப் பீடை பயங்கரமாக இருக்காங்க. நான் நம்ம அட்டாச் பண்ணுவோம் அதை ஸ்லீப் பீடை நம்ம ரெகுலராக கட்டிட்டு இருக்கோம். 30 டேஸாக கட்டிட்டு இருக்கோம். பயங்கரமாக இருக்கான். இதில் வேற ஸ்லீப்புக்கு இப்போ ஏதோ புது டேட்டா இருக்கான். பே பண்ணுறியா 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. பாட்டு பாடுவேன் காதில் வந்து வேணாம் அப்படின்ட்டு நான் எந்த பாட்டாக இருந்தாலும் பே பண்ண சொல்லுது. எந்த பாட்டாக இருந்தாலும் நீ தனியாக பாடிக்க அப்படின்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு டீரெக்ஸ் 2ல நாங்கள் ஃபேஸ் பண்ண அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னா டீரெக்ஸ் 1 கம்பேர் பண்ணும்போது அடுத்து டீரெக்ஸ் ப்ரோ வந்துச்சு. ப்ரோ நாங்கள் வாங்கலை, நாங்கள் டீரெக்ஸ் 2 தான் எல்லாருமே மூவ் ஆனோம். டீரெக்ஸ் 2ல பீப் சவுண்ட்ஸ் வரும். ஆமாம்.
இப்போ ஒரு சில டாஸ்க்கு இல்லாட்டி நீங்கள் வந்து பட்டன் அழுத்துறீங்க அப்படின்னும் போது ஒரு ஃபீட்பேக் வேணும். எழுப்பி விடுறதே பயமாக இருக்கும். எழுப்பி விட்டுரும். 3:50 கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த 32 நாள் 20 நாள் எழுப்பி விட்டுருது. கையில் கட்டினா எழுப்பி விட்டுருது. 3:50க்கு அடிச்சுன்னா ஒரு வாட்டி விட செகண்ட் அலாம் நான் எழுந்திரிச்சிடறோம். அது வரைக்கும் பயங்கர பீப் சவுண்ட். அதாவது வாட்சில் அலாரம்ங்க, வேறு எதுவும் இல்லை. நம்ம எழுந்திரிக்கணுங்கிறதுக்கு வந்து வாட்ச் வந்து நல்லா வைப்ரேட் ஆகுமா, அதனால நச்சுன்னு இருக்கும். எனக்கு இந்த OnePlus வாட்சில் என்ன தெரியுமா ப்ரோ பிடிச்சிருந்தது, இப்போ OnePlus ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எக்கோ சிஸ்டம் கான்செப்டில். ஸோ உங்களுக்கு ஃபோனில் அலாம் இருந்ததுன்னா வாட்ச்லேயும் அலாம் ரிஃப்ளெக்ட் ஆகும், வைப்ரேட் ஆகும். ஸோ OnePlus ஃபோன் யூஸ் பண்ணும்போது OnePlus வாட்ச் நச்சுன்னு இருந்தது. இப்போ ஃபோனில் வந்து நீங்கள் டிஎன்டி போட்டால் வாட்சும் டிஎன்டிக்கு போயிடும். இந்த மாதிரி எல்லாமே. ஆனால் இந்த எழுப்பி விடுறதுல ஆப்பிள் பயங்கரம். அதோட வைப்ரேஷன் யாருக்குமே தெரியாது. வைப்ரேஷன் டீப் வைப்ரேஷனுங்க. அது எப்படி வைப்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, உங்களுக்கு மட்டும் கேட்கும். சின்ன அதாவது வைப்ரேஷனோட பல்ஸ் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி அது நீங்க குப்பரப்ப வந்து இப்படி கை வச்சு தூக்கிட்டீங்க அவ்வளவுதான், கரெக்டா கேட்கும். எனக்கு ஆப்பிள் வாட்ச் கிட்ட என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஆப்பிள் வாட்ச் கிட்ட வந்து பேட்டரி லைஃப் ஒரு பெரிய ப்ராப்ளமா ஃபீல் ஆச்சு. ரெண்டாவது அதுக்காகவே ஒரு ஐஃபோன் வாங்க வேண்டியதும் ஒரு ப்ராப்ளமா எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஆப்பிள் வாட்சை நான் வந்து எந்த விதத்துலையுமே ஹேட்லாம் பண்ணவே இல்லை, ரொம்ப லைக் பண்ணேன். ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் கேங்கில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆப்பிள் வாட்ச் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஐஃபோனாக இருக்கட்டும் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் சொல்லலாம். ஏர்பாட்ஸ்லாம் நான் மதிக்க கூட மாட்டேன். என்ன தான் வந்து நீங்கள் ஏஎன்சி வேறு லெவலில் இருக்குது, இஎன்சி வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாலும் கூட எனக்கு வந்து சீரியஸாக சொல்ல போனால் 3000 ரூபாய்க்கு ஏதாவது டிடபிள்யூஎஸ்னா போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது நெக் பேண்ட் 2 வருஷமா வளர்ச்சிட்டு இருக்கு. நெக் பேண்ட் இருக்கு. அது தவிர வந்து நம்ம OnePlus Nord Buds 3 Pro நல்ல டிடபிள்யூஎஸ் 3000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ப்ராடக்டே போதும் தான் தோணும். ஏர்பாட்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ல, அதாவது வியர்ட் ட்ரூலி ஒயர்லெஸ் கான்செப்ட்ல. பட் வாட்ச் என்ன ஆகுதுன்னா நம்மளை பல விதங்களில் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறனால ஆப்பிள் வாட்சை கண்டிப்பாக எதுவுமே இன்னை வரைக்கும் மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸில் தொடலை. அது பக்கத்தில் வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்சல் வாட்சும் சாம்சங் வாட்சும் தான். ஸோ அவங்க ரெண்டு பேருமே நல்ல ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. பிக்சலில் பார்த்தீங்கன்னா ஃபிட்பிட் ரிவார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. இருந்துச்சு ரிவார்ட்லாம் கொடுக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த சீட்டா அதில் ஏதோ ஹை பட்ஜெட்டில் இந்த பேலன்ஸு ஃபால்கானு சீட்டா அதெல்லாம் 20,000 25,000 வாட்ச் பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு என்ன வருத்தம் தெரியுமாங்க, நீங்கள் 20,000 25,000க்கு வாட்ச் விற்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. இல்லை நம்பர் ஆஃப் நீங்கள் சென்சார்ஸ் அதிகப்படுத்திக்கோங்க, பேரோமீட்டர் அல்டிமீட்டர் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. இதுக்கும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் யூஐ கொடுங்க, அவ்வளோதான். யூஐ தானே உங்ககிட்ட நாங்கள் வேறு எதுவும் கேட்கல. இப்போ சென்சாரை வச்சு ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா சென்சார் இல்லாமல் நீங்கள் டேட்டா காட்ட முடியாது. கரெக்ட். நீங்கள் ஒரு அனிமேஷன் கூட காட்ட மாட்டீங்க. அதான் எதிர்கட்சி பாருன்னு பார்த்து கேட்குறேன்னு சொல்லுவோம் தெரியுமா. நீ மட்டும் அந்த ஃபோனில் விஜெட்டு கொடுத்துருந்தேன்னா நான் 6 இயர்லேயே இருந்திருப்பேன். ஐயா ஆமாம், இன்னி வரைக்கும் அது எதுவுமே நடக்கல. சாபக்கேடு தான். இன்னைய வரைக்கும் விட்ஜெட் கிடைக்கலங்க. அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். நிறைய பேர் நினைப்பாங்க என்ன விட்ஜெட் ப்ரோ அப்படின்னா, பேய் விட்ஜெட்னு ஒன்று உண்டுங்க. அது எங்களுக்கு வந்து இன்னைய வரைக்கும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். நான் ஆண்ட்ராய்டில் விட்ஜெட் தேடுறேன், இங்கே பாருங்க செப்புக்கு விட்ஜெட்டே இல்லை. நான் எப்படி இறங்கிட்டேன்னா நம்மளே இறங்கி தயாரிச்சிருவோம், அந்த அளவுக்கு இறங்கியாச்சு, அந்த அளவுக்கு காண்டாயிடுச்சு. நான் மேபி ஆப்புக்குள்ளார போயிட்டு இப்போ பேய் ஸ்க்ரீனில் இருக்கோன்னு வைங்களேன், அந்த பேயாவது விஜெட்டுக்கு ஆட் பண்ணலாம். அப்படி வந்தால் கூட நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா, சரி பரவாயில்லையா நீ அங்கெல்லாம் எதுவும் தரவேணா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஸ்கோரை வந்து அப்படியே விஜெட்டாக மாற்றுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தானா நல்லா இருந்திருக்கும். பட் கொடுக்க மாட்டானே, அப்படிதான் இருக்குது. ரைட்டு. ஸோ மொத்தம் அதான் நாங்கள் என்ன சொல்ல வந்தோம்னா, அவுட்டோர் விசிபிலிட்டி தாறுமாறு, டியூரபிலிட்டி சூப்பரு, சார்ஜிங் ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்லாம் கிடையாது. அதே மாதிரிலாம் இல்லை. நம்ம வந்துட்டு 50.2 to 50.7 கட் பண்ணாலுமே வாட்சில் அக்யூரேட்டாக இருக்குது. அது ஸ்டாவாக்கு இம்போர்ட் ஆகும்போது தான் பிரச்சனை ஆகுது. வாட்சில் 50.2 50.2 தான் இருக்குது. அது அக்யூரேசிலும் பயங்கரம். ஆனால் இதில் ஹார்ட் ரேட் பிரச்சனை இருக்குது. 100 ரன்னிங் வரப்போகுது, அப்போ வேணால் தெரியும். மற்றபடி பக்காவாக இருக்கான். அவன் ஒரு 3000 ரூபா கேட்டான், வேணாம் இதே போதும் பரவாயில்ல அதே வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு நான். ஸோ அதான் இது வந்து என்னன்னா, இப்போ ஹார்ட் ரேட் 3000 ரூபா என்னன்னா இந்த சென்சாரை மாற்றுறதுக்கு அது எல்லாத்தையும் மாற்றி எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபா போட்டு அந்த வாட்ச் வாங்கிட்டு போயிடலாமா. ஆமாம், அப்போ நம்ம டைமில் கிடைக்கும்ல. ஆமாம் கரெக்ட் தான். இப்போ 7500 இருக்கு ஆக்டிவ் எட்ஜ். நம்ம இது வாங்கினதே நாங்கள் 4750 ரூபாய்க்கு தான் ஆகணும். திரும்பி அதே மாதிரியான ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னா அதுக்கு 3000 இல்லாமே. ஆமாம், அதனால வந்துட்டு சரி இதே பக்காவாக இருக்கிறதுனால சரி வேணாம் பெருசாக இது இல்லைன்றதுனால நானும் விட்டுட்டேன். அப்புறம் எங்களுக்கு தேவை ரூட்டு, நாங்கள் போன ரூட்டு மேப் இதெல்லாம் எங்களுக்கு தேவை. ஆனால் நீங்கள் அமேஸ்வீட் ப்ராடக்ட் வச்சுட்டிங்கன்னா இந்த சார்ஜிங் டாக் கேபிள் பத்திரமா வச்சுங்க, கிடைக்க மாட்டேது. நானும் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன் அந்த கேபிள். இதில் பின்னாடி டாக் வந்து உங்களுக்கு தெரியல, உங்களுடைய கேபிள் இதுக்கு போட்டால் ஒர்க் ஆகாது. அப்படியா? சார்ஜ் ஏறல, அப்போ வாட்டேஜ் கம்மியாக இருக்கும் போல். ஆமாம், அதனால் வந்துட்டு நம்மளோட இது யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ பார்த்துக்கோங்க, இன்புட் பவர்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அது கம்மியாக இருந்ததுன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது போல். இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம், சாதாரணமாலாம் இடம் போட. ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது, அவங்க வெப்சைட்லையும் இல்லை. நானும் தான் நிறைய தேடி பார்த்தேன், எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு டாட்டா தான் சொல்லுது. ஆமாம், ஸோ அதுவும் ஒரு ஃபேக்ட்டுங்க. ஸோ ஓவராலாக வந்து இப்போ நான் கம்ப்ளீட்டாக வேகமாக கன்சைஸ் பண்ணுறேன் மொத்த இன்ஃபர்மேஷனையும்.
பில்டு குவாலிட்டியில் டிரெக்ஸ் சீரிஸ் தரோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலிவு விலையில், அதாவது 5000 ரூபாங்கிறது மலிவு விலையான்னு நீங்கள் கேட்கலாம். ஜெப்கோச்லேருந்து எல்லா ஃபீச்சர்ஸோடையுமே எனக்கு ஒரு வாட்ச் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து 5000 ரூபாய்க்கு ஆஃபர் டைமில் கிடச்சதுன்னா இது வேற லெவல் வாட்ச் தான். அதோட ஜூனியர்னு வச்சுக்கோங்களேன், குட்டி பையன் சரியா, அவன் வந்து சீனியர், இவன் வந்து ஜூனியர். ஆமாம், இப்போ தான் 3 வந்துருச்சுல, அதனால வந்து 2 ரிட்டையர் ஆயிடுச்சு. அது தவிர வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி தாறுமாறு, டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல மெட்டீரியல்ஸ் பில்ட் எல்லாமே தாறுமாறு, பயங்கர ப்ரீமியமான ஒரு ஃபீல். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, டிரெக்ஸ் ஓஜி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டிரெக்ஸ், அதோட ஸ்டாப் அளவுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்காது. ஆமா, அது வந்து கொஞ்சம் பாலிகார்பனேட் மெட்டீரியல், ப்ரீமியம் பிளாஸ்டிக் கம் மெட்டல் ஃப்ரேம், அது லைட் வெயிட்டா இருக்கும். இது கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகும். சரி, ஆனா வேர் பண்ணி பழகிட்டீங்கன்னா மறந்துடுவீங்க, அப்பெல்லாம் வெயிட் தெரியாது. பேட்டரி லைஃப் கிரேசிங்க, ரொம்ப கேஷுவல் யூஸருக்குலாம் வந்து ஒரு வாரம் சாலிடா நிற்கும். நானே ஒர்க் அவுட் பண்ணாமல் டிஸ்பிளர் மாதம் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 20 days கழிச்சு தான் சார்ஜே போட்டேன். பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேக்டருங்கிறத சொல்கிறேன். இதில் வந்துட்டு முக்கியமாக சொல்லலாம், மெசேஜ் பார்க்க மாட்டேன், நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருவேன், ஒன்லி ஃபார் ஒர்க் அவுட். ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எனக்கு வந்து என்னத்துக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, வெறும் ஃபோன் கால் அண்ட் SMS மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கேன் ப்ரோ, மீதி எல்லாமே டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லப்போனால் மற்ற ரிமைண்டர்ஸ் கூட டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நான். சூப்பர் பாயிண்ட். ஸோ இது ஒரு வேலிடான பாயிண்ட். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது ஒரு ப்ராடக்ட் மேலங்கிறதுக்கு வந்து. ஆப்பிள் வாட்சில் கூட நான் கால்லாம் பேச மாட்டேன், எல்லாம் ஆஃப். நம்ம எங்க இருந்து வாட்சில் நம்ம இன்னைக்கு கால் பேசி மெசேஜ் கூட பார்க்க மாட்டேன். ஸோ அதனால் குவிக் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஆப்பில் போயிட்டு எக்ஸ்ட்ராவாக குவிக் ரெஸ்பான்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னா ஐ எம் கரண்ட்லி சைக்கிளிங்கு, அப்புறம் கால் பண்ணுறேன், ஓகே சைக்கிளிங் போயிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு கஸ்டம் மெசேஜஸ் போட்டு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். குவிக் ரெஸ்பான்ஸுக்கு கால் கட் பண்ணலாம், இல்லாட்டி சைலண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் உண்டு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி ஹைப்ரிட் வாட்ச் தான் இது. ஏன்னா இதுலேயும் ஆப் ஸ்டோர்லாம் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் ஒரு சில ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரி லைஃப் ஆஸ் செட் முன்னாடி மாதிரி தான் கிரேசி. பேட்டரி சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ OnePlus வாட்ச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதில் வந்து WOOC சப்போர்ட் இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும். அந்தளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக ஏறாது, பட் ஏறிடுச்சுன்னா 1 வீக்லாம் அசல்ட்டாக தாங்கும். அதுவும் கேஷுவல் யூஸருக்குலாம் 2 வீக்ஸ் வரைக்கும் கூட வரும். வெறுமனே டைம் பார்ப்பேன், ஸ்டெப் கவுண்ட் பார்ப்பேங்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. ஒர்க் அவுட்டை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு மேட்ரு. இதெல்லாம் தாண்டி என்னென்னா, நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து எப்படி சிங்க் ஆகணும், எப்படி ஒர்க் ஆகணும், இதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் உண்டு. இல்லை நீங்கள் வாக்கிங் மாதிரி தான் போனால் லாக் மோடில் போட்டீங்கன்னா ஸ்டெப்ஸ் காட்டும், அதெல்லாம் காட்டும், போயிட்டு வந்துடலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது இப்போ பவர் சேவர் மோட் போட்டிங்கன்னா ஸ்லீப்பையும் வாக்கிங்கும் ட்ராவல் பண்ணி அது சொல்கிறேன். இது வந்துட்டு கிளாக் மோடில் போனாலுமே ஸ்லீப் ஒர்க் ஆகுது. ஆமாம், ஸ்லீப்பும் ஸ்டெப் ட்ராக்கிங்கும் ஒர்க் ஆகும். அது வந்து நீங்கள் பவர் சேவர் மோடில் இருந்தாலும் ஒர்க் ஆகும். பட் இது வந்து நீங்கள் OnePlus வாட்சில் எதிர்பார்க்க முடியாது. பவர் சேவர் மோடுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒன்றுமே ஒர்க் ஆகுது. ஆனால் அலாரம் அடிக்காது, அலாரம் மட்டும் பிரச்சனை. ஸோ அதான் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாட்ச்சு, நல்ல டியூரபிளான வாட்ச்சு. ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டை தவிர வேறு எதுலையுமே நாங்கள் வந்து பெருசாக எதுவும் குறை கண்டுபிடிக்கல. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி டிரெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, இல்லாட்டி அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் எப்படி இருந்திருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் என்ன ப்ரோ, அடுத்து என்ன பிளான்? இதுலேருந்து வேறு எதுக்காக மைக்ரேட் ஆகிற மாதிரியா, இல்லாட்டி இதே கண்டினியூ பண்ணலாமா? இதே தான். இதுலேயே அப்போ பேட்டரி மாற்றி பார்க்கலாமா ஃபியூச்சரில்? பீட்டர் இருக்காப்ல அவர்கிட்ட கொடுத்து, சரி நம்ம பீட்டர் ப்ரோட்ட கேட்போம். எங்களுக்கு வந்து டிரெக்ஸ் 2க்கு பேட்டரி மாற்றணும் அப்படின்னு. பேட்டரி மாற்றினா இன்னும் மாதம் ஆயிடுச்சுன்னா மேபி நாங்கள் இப்போ மாற்ற மாட்டோம், அதையும் நாங்கள் வந்து இந்த இடத்துல சொல்கிறோம். இன்னொரு 5-6 மாதம் ஆகட்டும், அடிச்சு துவைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைனா மாற்றிக்க வேண்டியதான். ஸோ ரைட்டுங்க, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கும் சிவபரணி, பார்க்கலாம். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவாசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.